Hi viewers, welcome to my channel. Today let us learn about number idioms. First one is on cloud 9. அதாவது cloud 9னா very happy. For example, I was on cloud 9 once I had completed it. அதாவது அதை எப்போ கம்ப்ளீட் பண்ணேனோ அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு மீனிங். இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ட் அப் டு த நைன்ஸ், அதாவது 9 ட்ரெஸ் போடுறான்னு அர்த்தம் கிடையாது. வியரிங் வெரி ஸ்மார்ட், அதாவது ட்ரெஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாக் வெண்ட் அவுட் ட்ரெஸ்ட் அப் டு த நைன்ஸ், அதாவது ஜாக் நல்லா ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போனான். பி இன் த செவன்த் ஹெவன், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. cloud 9னா வெரி ஹாப்பி, செவன்த் ஹெவன் extremely happy. Okay, for example, since they got married they have been in the seventh heaven. அவங்க கல்யாணம் ஆனதில் இருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. at sixes and sevens அப்படின்னா in a state of confusion, அதாவது ரொம்ப குழம்பி போய் இருக்கிறது. for example, we have been at sixes and sevens in the office this week. இந்த வாரம் ஃபுல்லாக ஆஃபீஸில் அப்படி குழம்பி போய் இருந்தோம் அந்த ஒர்க்கை வச்சு. ஓகே, ஆன் ஆல் ஃபோர்ஸ் அப்படின்னா முட்டு போட்டு கையை கீழே வச்சுக்கிட்டே தவண்டுக்கிட்டே போவோமா, அதான் ஆன் ஆல் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ காட் டவுன் ஆன் ஆல் ஃபோர்ஸ் டு ப்ளே வித் ஹிஸ் கிராண்ட்சன். அவங்க கிராண்ட்சனோட விளையாடுறதுக்காக அப்படி 2 கையும் கீழே வச்சு காலையும் கீழே வச்சு தவண்டுக்கிட்டே போனாங்களாம். ஓகே, அட் த 11th hour, அதாவது இட் ஹேப்பன்ஸ் வென் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டூ லேட். சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப லேட்டாக போய் அப்போ தான் அந்த டெசிஷன் எடுப்போம். அதுக்கு தான் அட் த 11th hour. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ போஸ்ட்போன்ட் ஹிஸ் ட்ரிப் அட் த 11th hour, அதாவது ஊர் கிளம்புற நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம், சில நேரம் அந்த ப்ரோக்ராமை நம்ம ஒத்தி வச்சுருவோம். தட் இஸ் அட் த 11th hour. ஓகே வியூஸ், வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.